இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சபா தேர்தல் நம்பிக்கை கூட்டணியுடன் இணைய அம்னோ முடிவு. சபா மாநில தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக நம்பிக்கை கூட்டணியுடன் இணைந்து செயல்பட அம்னோ முடிவு செய்துள்ளது. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் தலைமைத்துவத்தை வலுப்படுத்துவதற்கான சிறந்த வழியாக இந்நடவடிக்கை கருதப்படும் வேளையில் மத்திய மற்றும் சபா மாநில அம்னோ இணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக அதன் தலைவர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்தார். மத்திய அளவில் அமல்படுத்தப்பட்டு வரும் ஒத்துழைப்பு நடைமுறைகளை சபா மாநில முன்னணி பின்பற்றுவதற்கும் மத்திய மற்றும் சபா மாநில அம்னோ ஒப்புக்கொண்டதாக தேசிய முன்னணியின் தலைவருமான அவர் கூறினார். இது ஒரு ஜனநாயக நாடு, உள்ளூர் கட்சியோ அல்லது தீபகற்ப கட்சியோ இல்லை. எனவே யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் அறிக்கை வெளியிடக்கூடாது. மீண்டும் முதலமைச்சராக விரும்பும் கட்சியாக இருந்தாலும் என்றார் அவர். நேற்று சீனாவிற்கான தனது பயணத்தை நிறைவு செய்து ஷாங்காயில் மலேசிய ஊடகவியலாளர்களுடன் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அகமது சாஹித் அத்தகவலை பகிர்ந்து கொண்டார். சபா மாநில தேர்தலை எதிர்கொள்ள மாநில அளவில் நம்பிக்கை கூட்டணியுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பில் சபா தேசிய முன்னணியும் அம்னோவும் கலந்து ஆலோசிக்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. 4 சிறுமிகளை துன்புறுத்தியதாக 11 வயது பெண் ஒரு மீது குற்றச்சாட்டு. கடந்த மாதம் குழந்தைகள் பராமரிப்பு மையம் ஒன்றில் 5லிருந்து 6 வயதிற்கு உட்பட்ட 4 சிறுமிகளை துன்புறுத்தியதாக 19 வயது இளம் பெண் ஒருவர் நேற்று சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 4 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். நீதிபதிகள் டத்தின் சூர்யாசி புதீன் மற்றும் மியோர் சுலைமான் அகமது தர்மிசி முன்னிலையில் வாசிக்கப்பட்ட அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அந்த 11 வயது பெண் மறுத்தார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இரும்பு கரண்டியை நெருப்பில் இட்டு அச்சிறுமிகளின் கைகளில் தீக்காயங்களை ஏற்படுத்தியதாக பராமரிப்பு மையத்தின் உதவியாளர் பணியாளரான அந்த பெண் மீது 4 குற்றங்கள் பதிவாகியுள்ளன. 2001ஆம் ஆண்டு சிறார்கள் சட்டம் செக்ஷன் 31(1)(a)வின் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படும் நிலையில் அதே சட்டம் செக்ஷன் 31(1)(1)இன் கீழ் தண்டனை விதிக்கப்படலாம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை மற்றும் அதிகபட்சம் 50,000 ரிங்கிட் அபராதம் அல்லது அவ்விரண்டுமே விதிக்கப்படலாம். போதைப் பொருளை கடத்தியதாக அரசியல்வாதியின் உதவியாளர் மீது குற்றப்பதிவு. கடந்த வெள்ளிக்கிழமை 305 கிராம் கேனபிஸ் வகை போதைப் பொருளை கடத்தியதாக குற்றச்சாட்டில் ஓர் அரசியல்வாதியின் உதவியாளர் ஒருவர் நேற்று கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். மேஜிஸ்ட்ரேட் எஸ் அருண்ஜோதி முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டு புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 31 வயதுடைய முகமது யூசுப் ராவுத்தர் தலையசைத்தார். எனினும் இவ்வழக்கு உயர்நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் உள்ளதால் அவரிடம் இருந்து எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. நேற்று காலை மணி 9க்கு போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்புடன் கைவிலங்கு அணிந்த நிலையில் முகமது யூசுப் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். செப்டம்பர் 6ஆம் தேதி காலை மணி 10:15க்கு கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தின் பள்ளி வாசலுக்கு முன்புறம் உள்ள கார் நிறுத்தும் வளாகத்தில் 305 கிராம் கேனபிஸ் வகை போதைப் பொருளை விநியோகித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப் பொருள் சட்டம் செக்ஷன் 39(b) உட்பிரிவு 1 உட்பிரிவு A, அதே சட்டம் செக்ஷன் 39(b) உட்பிரிவு 2 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுவதால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனையும் 12 முறைக்கு குறையாத பிரம்படியும் விதிக்கப்படலாம். 9 வயது சிறுமியை பதிவு செய்து காணொலி பதிவிட்ட பேருந்து ஓட்டுநர் குற்றம் சாட்டப்பட்டார். மாணவர்களை ஏற்றி செல்லும் பள்ளி பேருந்து ஓட்டுநர் ஒருவர் ஆரம்ப பள்ளி மாணவியை பதிவு செய்து பதிவேற்றம் செய்த காணொலி அண்மையில் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் 588 செக்ஷன் 233 உட்பிரிவு 1 உட்பிரிவு A-வின் கீழ் நேற்று பத்துபஹட் செஷன் நீதிமன்றத்தில் அவ்வாடவர் குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் நீதிபதி ஒஸ்மான் அஃபெண்டி முகமது சாலை முன்னிலையில் வாசிக்கப்பட்ட அக்குற்றச்சாட்டை 24 வயது உடைய அந்த நபர் மறுத்தார். அவ்வாடவர் தெரிந்தே முறையற்ற ஒரு கருத்தை சமூக வலைதள கணக்கில் பதிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 9 வயது சிறுமியின் காணொலியை பதிவு செய்து இன்று எனது அன்புக்குரியவர் வீட்டு பாடம் செய்வதில் மும்முரமாக இருக்கிறார் என்று பதிவிட்டு காதல் சின்னத்தையும் பதிவேற்றம் செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி பத்துபஹாட் பாரிட் ராஜா தாமன் குடிமானில் அச்சிறுமியை கண்காணித்ததாகவும் குற்றம் பதிவாகியுள்ளது.
குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 50,000 ரிங்கிட் அபராதம் அல்லது அதிகபட்சம் ஓராண்டு சிறை அல்லது அவ்விரண்டுமே விதிக்க வகை செய்யும் அதே சட்டம் செக்ஷன் 233(3) கீழ் தண்டனை அளிக்கப்படும். பேரா விளையாட்டாளர்களின் மேம்பாட்டிற்காக நிதி கோரிக்கை. பேரா விளையாட்டாளர்களின் மேம்பாட்டிற்காக நிதி அமைச்சிடம் கூடுதல் நிதியை பெற இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சு விண்ணப்பித்துள்ளது. சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்படும் திட்டங்களுக்கு இந்த ஒதுக்கீடு பயன்படுத்தப்படும் என்று அதன் அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்தார். இன்னும் அதிகமான அனைத்துலக விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டாளர்களை தம்மிடம் வெளிப்படுத்தியதாக அவர் கூறினார். 2024 வரவு செலவு திட்டத்தில் போடியம் திட்டத்திற்கு அரசாங்கம் 4 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியிருந்தது. அதில் 1 கோடி ரிங்கிட் பேரா விளையாட்டாளர்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஹன்னாயோ விளக்கினார். ஹலால் சான்றிதழ் குறித்த முடிவு மலாய் ஆட்சியாளர் மன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. உணவகங்கள் மற்றும் உணவு விநியோக நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்க வேண்டும் என்று மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் தொடர்பிலான எந்த ஒரு முடிவும் மலாய் ஆட்சியாளர் மன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. எனினும் இவ்விவகாரம் இன்னும் ஆய்வு கட்டடத்தில் இருப்பதால் நிரந்தர கொள்கை அளவில் இது மாற்றம் காணாத நிலையிலும் இதை அரசியலாக்க வேண்டாம் என்று துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி கேட்டுக்கொண்டார். அதே வேளையில் ஹலால் சான்றிதழின் அவசியம் குறித்த ஆய்வில் எந்த தரப்பினரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கூறினார். ஹலால் சான்றிதழ் பெறுவதற்கான செயல்முறைக்கு விண்ணப்பதாரர் பரிந்துரைக்கப்பட்ட நிபந்தனைகளை முறையாக பூர்த்தி செய்ய வேண்டும். இதனால் விண்ணப்ப செயல்முறை தங்கு தடையின்றி சீராக இயங்கும் என்று டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி நம்பிக்கை தெரிவித்தார். 140 AI நிறுவனங்கள் மூலம் ஜூலை வரை 100 கோடி ரிங்கிட் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. MDEC எனப்படும் மலேசிய பொருளாதார இலக்கவியல் அமைப்பில் இணைந்துள்ள 140 செயற்கை நுண்ணறிவு AI நிறுவனங்கள் மூலம் இவ்வாண்டு ஜூலை மாதம் வரை 100 கோடி ரிங்கிட் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. மலேசிய AI துறையின் வளர்ச்சி மற்றும் நம்பிக்கை மிக்க எதிர்காலத்தை இந்த அடைவுநிலை காட்டுவதாக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். அதன் சாதனைகள் மலேசியாவில் ஏற்கனவே AI ஆற்றும் பங்கு, பொருளாதார மற்றும் நிச்சயமாக சிறு மற்றும் நடுத்தர வர்க்கத்தில் பெரிய செயல்திறனை அதிகரிக்க வர்த்தக நிலப்பரப்பு AI மறு வடிவமைக்கப்படுகிறது என்றார் அவர். இலக்கவியல், சுகாதாரம், இலக்கவியல் நகரம் மற்றும் இலக்கவியல் விவசாயம் ஆகிய 3 முக்கிய துறைகளில் AI பயன்பாடு உள்ளதால் அதில் ஈடுபட்டுள்ள உள்ளூர் நிறுவனங்கள் அனைத்தும் MD சான்றிதழ் பெற்றவை என்று கோவிந்த் சிங் தெரிவித்தார். தொழில்துறைகளில் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள எழக்கூடிய சிக்கல்களை கண்காணிக்கவும் AI தொழில்நுட்பம் உதவும் என்று பணி புரிந்து கொள்வது முக்கியமானது என்றும் அவர் கூறினார். அனைத்து நாடுகளுடன் சுமூகமான உறவை மேற்கொள்ள மலேசியா விருப்பம். உலக நாடுகளுடன் நல்லிணக்கத்தை உருவாக்குவது உட்பட நாட்டிற்கும் மக்களுக்கும் எது சிறந்தது என்பதை தீர்மானிப்பதில் மலேசியா முழு சுதந்திரத்தை கொண்டிருக்கிறது. மலேசியா அனைத்து நாடுகளுடனும் நல்லுறவை பேண விரும்புவதாகவும், குறிப்பிட்ட சில நாடுகளுடன் அரசு தந்திர உறவை கொண்டிருக்க எந்த தரப்பும் நாட்டிற்கு அழுத்தம் தரக்கூடாது என்றும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். அண்மையில் ரஷ்யாவிற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்த அன்வார் அதன் அதிபர் விளாடிமிர் புதின் உடனான தமது சந்திப்பு கோலாலம்பூருக்கும் மாஸ்கோவிற்கும் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்று தெரிவித்தார். அது மட்டுமின்றி மலேசியாவில் இருந்து செம்பனை எண்ணெய் இறக்குமதியை ரஷ்யா அதிகரிக்க விரும்புவதாகவும் அவர் கூறினார். நான் அதிபர் புதினை சந்தித்தேன். பலரும் பல கருத்துக்களை வெளியிட்டனர். ரஷ்யாவுடன் நட்பாக இருக்க மலேசியா விரும்பவில்லை. அமெரிக்கா எப்படி, ஐரோப்பா எப்படி, நாம் சுதந்திரமும் விடுதலையும் அடைந்த நாடு. நாட்டிற்கு எது சிறந்ததோ அந்த முடிவை நாம் எடுப்போம். நாம் அனைத்து நாடுகளுடனும் நல்லிணக்கத்தில் இரும்ப விரும்புகிறோம் என்று அவர் கூறினார்.